வணக்கம் குட் வியூவர்ஸ். நீங்கள் பார்த்துக்க வெபுட் சேனல். நான் உங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ எல்லாருக்குமே என் பையன் நம்ம போருட்டோ பார்க்குற எல்லாருக்குமே என் பையன் வந்து ஒரே ஒரு டவுட் தான் இருக்கும். நம்ம கவாக்கி என் பையன் வந்து நல்லவனா கெட்டவனான்ட்டு. ஸோ மோஸ்ட்லி என் பையன் நம்ம கவாக்கியோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டர்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம கவாக்கியோட அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம லைஃபோட டைம் லைன் மாதிரி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்க்கும்போது கவாக்கி அந்த பையன் வந்து ஒரு ஆர்ஃபன் கிடையாது. சிம்பிளாக சொன்னால் தன்னோட ஓன் ஃபாதர் அந்த மாதிரி ஒரு எப்படி சொன்னால் ஸ்டெப் அது மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவரோட ஃபுல் ஸ்டோரி அந்த பையன் நமக்கு வந்து நம்ம அவர் தன்னோட ஃபாதர்னு நான் நினைக்கிறேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் மன்கால அந்த பையன் அதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணல ஸ்டெப் ஃபாதரா இல்லை ஃபாதரான்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது டொமஸ்டிக் வயலன்ஸ்னு வச்சுப்போமே, அது வந்து பையன் உண்மை தான். டொமஸ்டிக் வயலன்ஸ் மூலியமாக தான் அந்த பையன் நம்ம கவாக்கி இருந்தார். அண்ட் அந்த கவாக்கியோட அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அந்த பையன் வந்து நம்ம கண்டினியூ ஆச்சுன்னு கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கிக்கு வந்து பையன் ஒரு ஃபேமிலினாலே வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீலிங் ஆச்சு. பட் நம்ம நருட்டோட்ட வந்து வரதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் அவர் என்ன நினச்சிருப்பார், லைக் ஹீ ஹேஸ் டு ஏர்ன் இஸ் கீப். லைக் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உன்னை வந்து வளர்க்கும் போது நீ வந்து ஏதாவது எனக்கு ரிட்டர்ன் பண்ணதான் உனக்கு வந்து அந்த சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி தான் நினச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க அந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் அப்படி தான் நடந்திருக்கும். உனக்கு சாப்பாடு போடுறேன்னா நீ போய் எனக்கு ஏதாவது வந்து பண்ணணும், நீ போய் திருடிட்டு வரணும், இல்லை வந்து நீ வந்து ஏதாவது பண்ணி தரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் நம்ம நருட்டோ அட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. ஸோ நருட்டோ வந்து அவரை பார்க்கும்போது நம்ம நருட்டோட்ட வந்து அது எல்லாமே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம கவாக்கி ஒன்ஸ் நம்ம நருட்டோ வந்தப்போ நம்ம நருட்டோ நம்ம அடாப்ட் பண்ணப்போ நம்ம கவாக்கியோட ஒரு பெர்செப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம நருட்டோ அந்த எல்லாமே இருக்குது. ஐ மீன் நம்ம வில்லேஜ்லேயும் இந்த மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீயாக இருக்காரு. கிட்ட நம்ம கவாக்கி வந்து நம்ம அவருக்கு என்னென்னா வேணும்னு நினச்சாரோ அதெல்லாம் நம்ம நருட்டோ இந்த மாதிரி பார்த்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஜெலஸ் கிடையாது. பட் இவனுக்கு எப்படி நம்ம கஷ்டத்தோட இவனால் ரெசனேட் பண்ண முடியும்? ஐ மீன் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்ல. ஸோ என்னால் அந்த பையன் வந்து இவனாலே வந்து எப்படி என் கூட அந்த பையன் வந்து என் லெவலுக்கு அந்த பையன் யோசிக்க முடியும்னு சொல்லி அந்த பையன் நம்ம கவாக்கிக்கு வந்து பையன் டவுட் இருந்துச்சு. எஸ் நம்ம நருட்டோ மேலே. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம கவாக்கிக்கு வந்து பையன் தெரியாது நம்ம நருட்டோட ஸ்டோரி இன்னொரு சோகமான ஸ்டோரின்ட்டு. நம்ம நருட்டோட ஸ்டோரியை வச்சு அந்த பையன் வந்து ஒரு அனிமையாகவே இருக்குன்னு சொல்லி அவருக்குமே தெரியாது, ஒரு மன்காவே இருக்குன்னு சொல்லி அவருக்குமே தெரியாது. பிகாஸ் அதுதான் எஸ் உண்மை தான். பிகாஸ் கவாக்கி என்ன நினச்சிருப்பாருன்னா, நம்ம நருட்டோ வந்து ஒரு வெல் ரிச் ஃபேமிலியில் இருந்திருப்பாரு. அண்ட் கண்டிப்பாக அந்த பையன் இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவரை பாசமாக வளர்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. பட் நம்ம குராமா ஒன்ஸ் நம்ம நருட்டோட ஸ்டோரி நம்ம இவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் எஸ் ஆர்ஃபனாக இருந்து இந்த ஊரில் யாருமே நம்ம நருட்டோ மதிக்காமல் இருந்து தனக்குன்னு தான் சொல்லி அந்த ஒரு பேர் சேர்த்து நம்ம ஒக்காகே வாய் மக்களோட அது பேர் என்ன அப்ரூவல் வாங்கி ஐ மீன் மக்களுக்கு வந்து தானே ப்ரூவ் பண்ணி நம்ம நருட்டோ பேர்ந்து வந்திருக்கான்னு சொல்லி நம்ம கவாக்கிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு நம்ம நருட்டோ மேலே இருக்கிற ஒரு ரெஸ்பெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அனிமே ஃபேன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம குராமா வந்து நம்ம கவாக்கிட்ட பேசும்போது ஸோ இது பண்ணி பண்ணும்போது கவாக்கிக்கு வந்து அந்த ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், நம்ம நருட்டோ வந்து லிட்ரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ நம்ம நருட்டோ லிட்ரலி கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அவரால் வந்து நம்ம கவாக்கியோட அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த புரிஞ்சிக்க முடியுதுன்ட்டு. பிகாஸ் கவாக்கியோட மைண்ட் செட்டே வந்து நம்ம நருட்டோ வந்து கஷ்டப்படலை. ஸோ அவரோட விஷயத்தை வந்து யாராலுமே புரிஞ்சிக்க முடியாதுன்னு நினச்சாரு. பட் இங்கே நீங்கள் பார்க்கும்போது நம்ம நருட்டோ எந்த கஷ்டப்பட்டான்னு சொல்லி நம்ம நருட்டோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து சிம்பிளாக புரிஞ்சுட்டு ஓகே நம்ம நருட்டோவுமே கஷ்டப்பட்டுருக்காரு அண்ட் அப்படி கஷ்டப்பட்டுனா வந்திருக்கான்னு சொல்லும்போது மேபி என்ன அவரால் என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கவாக்கி நினச்சிருப்பாரு. ஸோ இப்படி தான் அந்த ஹோல் கேரக்டருமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பொருட்டோட பார்ப்போம். ஸோ பொருட்டோ வந்து நம்ம கவாக்கிக்கு வந்து என்ன தான் ஃபஸ்ட்டு டார்ச்சரோ இல்லை வந்து டார்ச்சர் இல்லை ஒரு அண்ணன் தம்பிக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருந்தபோது இப்படி இருந்தாலுமே லைக் போக போக வந்து தே அண்டர்ஸ்டுட் ஈச் அதர். ஐ மீன் 2 பேருமே வந்து செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க. ஓகேங்களா. அண்ட் ஹிமாரி ஸோ ஹிமாரி வந்து எப்போதுமே ஒரு சன்ஷைன் மாதிரி தான். அண்ட் அந்த கேரக்டர் நம்ம ஒருத்தருக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அண்ட் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் இப்போதைக்கு. பட் ஐ மீன் நம்ம பொருட்டோ டைம் ஸ்கிப் அப்புறம் பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு க்யூட்டான கேரக்டராக வந்து நம்ம கவாக்கிக்கு வந்து ஒரு தங்கச்சி மாதிரி இருந்தோடனே கவாக்கிக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஐ மீன் ஓகே நான் இது வரைக்கும் நான் பண்ண எல்லா விஷயத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இல்லை இந்த மாதிரி ஒரு லவ்விங் ஃபேமிலியில் நம்ம ஹினாட்டாவுமே நம்ம கவாக்கியை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கவாக்கிக்கு வந்து எல்லாம் புதுசாக இருந்துச்சு. பிகாஸ் அவன் இருந்த ஃபேமிலியில் அவனை அடிக்க செஞ்சாங்க. அவனை வந்து நீ வந்து எனக்கு ஏதாவது கொடுத்தா நான் வந்து உனக்கு ஏதாவது திருப்பி கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நம்ம கவாக்கிக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஓட்சுட்ஸ்கிட்ட வந்து போய் மாட்டிக்கிட்டு ஓட்சுட்ஸ்கியோட வெசலாக வாழ்ந்து அவங்க சொல்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் பண்ணி இதெல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கிடைக்கும்போது
எந்த ஒரு ஆர்ஃபனாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு காம்ப்ளிகேட்டான எமோஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கியால வந்து முடியல. கொஞ்சம் இடத்துல வந்து ரஃப்பாக இருந்தார். பட் அதுக்கப்புறம் போக போக புரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் அதில் தான் நம்ம நருட்டோக்கு வந்து தெரியும் நம்ம கவாக்கி வந்து வில்லன் கிடையாது. இல்லை கவாக்கி வந்து ஒரு கெட்டவன் கிடையாது. ஜஸ்ட் அவர் இருந்த அட்மாஸ்பியரோ இல்லை ஒரு என்விரான்மெண்ட் தான் வந்து ஒரு செட் ஆகாத ஒரு என்விரான்மெண்ட். ஸோ இப்படி தான் வந்து இந்த விஷயம் நடந்துச்சு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டைம் ஸ்கிப் பற்றி வருவோம். டைம் ஸ்கிப்பில் எப்படி ப்ரோ இந்த கவாக்கியோட கேரக்டர் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைம் ஸ்கிப்பில் வந்து நம்ம கவாக்கியோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது. பிகாஸ் அவர் வந்து இனிமே நம்ம நருட்டோக்குமே நம்ம ஹினாட்டாக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்லுவோம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து காப்பாற்றிருக்காருன்னு கூட சொல்லுவேன். பிகாஸ் நம்ம நருட்டோ இப்போ இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஓட்டு கிட்ட மாட்டியிருப்பார். முக்கியமாக நம்ம ஹிடாரி அண்ட் நம்ம இவங்க மாட்டியிருப்பார். அண்ட் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம நருட்டோ வந்து சேஃபாக இருக்கும்னு சொல்லி வந்து அந்த அவர் நினச்ச இடம் தான் வந்து நம்ம ஆம்னிபோட்டன்ஸோட ப்ரிசன். பட் சேஃபாக இருக்குனுக்காக ஒருத்தவங்களை ப்ரிசனில் அடைச்சி வைக்கக்கூடாது. என்னதான் அவங்க லவ்டு ஒன்றா இருந்தாலுமே சரி. ஸோ அதை பற்றி பார்த்தோன்னா ஒரு டாக்ஸிக்காக மாறிடும். பட் இருந்தாலுமே சொல்லணும்னா காக்கி வந்து என்ன நினச்சாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷினோபிஸ் எல்லாருமே அழிச்சிட்டா மேபி இந்த உலகத்தை தொல்லைக்காது. எல்லாருமே இந்த பையன் பவருக்காக தானே ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் பவரே என் பையன் வந்து அழிச்சிட்டேன்னா எப்படி இந்த தொல்லை நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. பட் அங்கே தான் வந்து பையன் நம்ம கவாக்கி தப்பு பண்ணிட்டாரு. பிகாஸ் நம்ம ஷினோபி அழிச்சா அந்த பையன் இந்த உலகம் வந்து அந்த அழிஞ்சிடும் ஈஸியாகவே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே நம்ம ஈவிலுக்கும் நம்ம நல்லதுக்கும் வந்து ஒரு தனியாக ஒரு கேப் இருக்கிறது வந்து நம்ம ஷினோபி மூலியமாக தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த அதை அழிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக நம்ம கவாக்கி வந்து இந்த உலகம் அழியிறது வந்து யாரும் காப்பாற்ற முடியாதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் வந்து அதான் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு ஜுட்ஸூஸ் இது எல்லாத்தையுமே வந்து எதுக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக. முக்கியமாக அப்போ ஹியூமன்ஸ் எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க கேட்டிங்கன்னா, ஓகே நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து யார்கிட்டையும் நமக்கு புரிஞ்சிருக்காது. செல்ஃப் டிஃபென்ஸ் தெரியும். பட் நான் யாரை டிஃபெண்ட் பண்ண போகிறேன் அண்ட் யார்கிட்டேருந்து என்னை டிஃபெண்ட் பண்ண போகிறேன்னு புரிஞ்சுக்காது. பிகாஸ் அவர் வந்து சொல்லியிருக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு ஓட்ஸ் ஸ்கீன் ஒரு பெரிய கிளான் வந்து உங்களை வந்து எல்லாரையும் சாப்பாடு ஃபுட் பேக்கெட்ஸ் மாதிரி பார்ப்பானுங்க. லேஸ் சிப்ஸ் மாதிரி பார்ப்பானுங்க. உங்களை சாப்பிட்டா தான் உங்களுக்கு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டேன். அப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லல. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதெல்லாம் நீ யூஸ் பண்ணுங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. பட் பயப்படலைங்க. இவனுங்க என்ன பண்ணியிருப்பானுங்க, செல்ஃப் டிஃபென்ஸா ஓகே அப்போ இவன் தான் ஹியூமன்ஸ் தான் வந்து நமக்கு என்ன அட்டாக் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளேயே ஃபைட் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள் நம்ம இந்திரா, நம்ம ஆஷுரா. ஸோ இந்த 2 பேருமே ஃபைட் ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க எல்லாருமே இந்த 2 கிளானாக பிரியும் போது இந்த ஒரு எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து வந்திருக்கும். அண்ட் இப்படி தான் நம்ம வார், ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வார், செகண்ட் கிரேட் நிஞ்சா வார், தேர்ட் கிரேட் நிஞ்சா வார், அதுக்கப்புறம் முன்னாடிலாம் பேட்டில்ஸ் கிரேட் நிஞ்சா வார்ஸ் வந்து எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பீப்புள் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் வில்லேஜஸ்குள்ளே செட்டில் ஆனதுக்கப்புறம். பட் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, உச்சயா கிளான் வந்து நம்ம செஞ்சு கிளான் கூட ஃபைட் பண்ணுவாங்க. உச்சயா கிளான் போய் நம்ம ஹியூவா கிளான் கூட ஃபைட் பண்ணுவாங்க. சருட்டோபி கிளான் வந்து வேற ஒரு கிளான் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சேம் அட்டகே அந்த எவ்ரிதிங் ஆன். ஸோ இது மாதிரி இந்த ஏகப்பட்ட கிளான்ஸ் நம்ம நாமிகாசை கூட. ஸோ இவங்க எல்லாருமே அந்த ஓல்டு கிளான்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்க ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வில்லேஜ்குள்ளே செட்டில் ஆனதுக்கப்புறமும் ஒரு வில்லேஜ் வார் நடந்திருக்கு. வில்லேஜுக்குள்ளேயே வார் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வார். அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வார்னு சொல்லும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட கிளான்ஸ் எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. அண்ட் அந்த மாதிரி நிறைய வார்ஸ் நடந்திருக்கு. 3 வார்ஸ் அண்ட் 4th வாரில் எல்லாருமே சேர்ந்துட்டாங்க திருப்பி. பட் இப்படிலாம் பார்க்கும்போது நம்ம கவாக்கி வந்து இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சிக்காமல் அவர் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கவாக்கி எஸ் இப்போதைக்கு நீங்கள் வில்லனா ஹீரோவான்னு கேட்டிங்கன்னா, இஸ் நாட் அண்ட் வில்லன் அண்ட் ஹீரோன்னு நான் சொல்லுவேன். இட்ஸ் லைக் ஆன்டாய் வில்லன் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம கவாக்கி அவரோட ஹீரோ டீட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய லெவலுக்கு இல்லை. பட் அவர் எல்லாருமே காப்பாற்றிருக்காரு. முக்கியமாக நம்ம ஹினாட்டாவை நிறைய பேர் ஹீமாரியை நிறைய பேர் காப்பாற்றிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் மட்டுமே பத்தாது அவர் பண்ண ஒரு விஷயங்கள்லாம். பிகாஸ் ஆம்னிபோட்டன்ஸ் பவர் யூஸ் பண்ணி இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் மாற்றிட்டாரு. அண்ட் இதுலேருந்து முக்கியமாக நம்ம பொருட்டோக்கு மிகப்பெரிய ஒரு பிட்ரேல் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொருட்டோட அந்த பிட்ரேல் ஒரு தி மோஸ்ட் லிட்ரலி ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பிட்ரேல்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம பொருட்டோட நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு எப்படி நடந்தால் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ திடீர்னு நம்ம பொருட்டோ இந்த சன் ஆஃப் இந்த லார்ட் செவன்த் இல்லை. அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி இருக்குது. தன்னோட ஓன் வில்லேஜே தன்னை தொடர்த்துது. அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது
எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் அது எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேனர்ல தான் அந்த பையன் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் தான் இருந்திருக்கும் நம்ம கவாக்கிக்கு. பட் அவர் அந்த பையன் அது வந்து கிரேட்டர் குட்டுக்கு எடுத்தேன்னு சொல்லி எடுத்திருக்காரு. பட் அது வந்து பையன் அப்படியே அவரை வில்லனா தான் காட்டுது. ஸோ கவாக்கி இஸ் லைக் என் ஆன்டி வில்லன் தான். ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வில்லனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் guys. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க கவாக்கி ஒரு வில்லனா ஹீரோவா? ஸோ அதை பற்றி நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் திஸ் வாஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ்.